கிராமம். பனி சூழ்ந்த இடத்தில் அழிந்து போன ஒரு பழைய வீடு. அந்த வீட்டில் ஒரு வாசல் மட்டும் பல நாட்களாக திறக்கவே இல்லை. அதை திறப்பவன் இறந்து போவான் என்று பெரியவர்கள் எச்சரிக்கின்றனர். அந்த வாசலுக்குள் தங்கமணி என்ற பெண்ணின் ஆவி உலாவுகிறது. 75 வருடங்களுக்கு முன் அந்த குடும்பத்தில் ஒரு பெண் தங்கமணி, அவளுக்கு பைத்தியம் பிடித்ததால் அந்த வீட்டுக்குள் சாகடிக்கப்பட்டாள். அவள் இறக்கும் போதும் இன்னொரு மனுஷனும் என் நிலையை அனுபவிக்கணும் என்று சாபமிட்டாள். இன்று 2025 3 யூடியூப் விளாகர்ஸ் அருண், நிவாஸ், ரமேஷ் அந்த வீட்டை ஒளிப்பதிவு செய்வதற்காக வந்தார்கள். இந்த கதவுக்குள்ளதான் பேய் இருக்குது, இது எல்லாம் பழங்கதையே என்கிறார்கள். ஆனால் அருண் மட்டும் அந்த வாசலை திறக்க முயற்சிக்கிறான். கதவு திறந்ததும் ஒரு குளிர்ந்த காற்று வீசுது. அருண் உடல் கண்ணாடியாக உடைஞ்சு போகுது. ஒரே வண்ணத்தில் சிவப்பு புடவை, கருப்பு கண்கள், ஒரு பெண் நிழல். நான் ஒரு பைத்தியம், ஆனா என்னை இங்கே கொன்னுட்டாங்க, நீயும் வரணும் என அவள் சொல்கிறாள். அருண் உடல் உடைந்த துண்டுகளை வாசலுக்குள்ளே இழுக்கப்படுகிறது. கதவு தானாக மூடி கிடக்குது. நண்பர்கள் கதறி ஓடுகிறார்கள். கடைசியில் வாசலுக்குள் ஒரு பெண் சிரிப்பும் ஒரு ஆண் சத்தமும் கேட்குது. மறுநாள் ஒரு செய்தி: மலை வீட்டு அருகே காணாமல் போன விளாகர், வீடியோ மட்டும் மீட்பு. அந்த வீடியோவில் கடைசி ஃப்ரேமில் அருண் ஒரு பெண்ணுடன் நடந்து போவது தெரிகிறது. ஆனால் அந்த பெண் மனிதமா, நிழலா?